அவளும் நானும் அமுதும் தமிழும். இப்போ என்ன எதுக்கு நீங்கள் வர சொன்னேன்? அதுவும் இந்த டைமில் இதில் கூலாக உட்காந்து காஃபி வேறு குடிச்சிட்ருக்க. கொஞ்சம் கத்தாம இருக்கியா மாறா? வந்ததும் கத்துற. சரி ஓகே சொல்லு, இப்போ எதுக்கு என்ன இந்த டைமில் வர சொன்னேன்? இல்லடா, நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ சொன்னா கோவப்பட்டுருவ, அதான் யோசிக்கிறேன். என்னம்மா வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? அதான் எப்படி கழட்டி விட்டு போகலான்னு யோசிக்கிறியா? அது எப்படிடி ப்ரப்போஸ் பண்ணும் போதோ தாங்கி தாங்கி ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, பிரேக்கப் பண்ணும் போதோ தாங்கி தாங்கி பிரேக்கப் பண்ணுறீங்க. நினச்சேன் என்னடா இவ இந்த டைமில் வெளியே கூப்பிட்றாளேன்னு. எப்படிம்மா வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா? இருங்க நான் ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவனை பிரேக்கப் பண்ணிட்டு கழட்டி விட்டு வரேன், அப்புறமா என்ன கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னியா? சைக்கோ மாதிரி பேசாதடா. ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வரேன்னு பொறுமையா கேளு மாறா, அப்புறம் பேசுவோம் இஷ்டத்துக்கு. சரி சாரி, என்னாச்சு சொல்லு. இல்லடா, இன்னும் 2 டேஸ்ல டெல்லிக்கு போயிடுவோம். அதான் உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏய் டெல்லி தானடி, அதில் என்ன இருக்கு? போயிட்டு வா. என்ன போயிட்டு 2 டேஸில் வந்துடுவியா? அதில் என்ன இருக்கு? போயிட்டு மறக்காமல் கால் பண்ணு. இதை நீ ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே என்கிட்ட. அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் இந்த டைமில் வர வச்சு? மாறா, ஃபேமிலியோட டெல்லியில செட்டில் ஆக முடிவு பண்ணிட்டாங்க மாறா. நீ பாட்டுக்கு லூசு மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்க. திரும்பலாம் வரமாட்டேன், புரியுதா? அவ்வளோதான். ஏய் விளாடாதடி, சும்மா தானே சொல்கிறேன். இரு உனக்கு எதனா சாப்பிட சொல்கிறேன், ஓகேவா? நான் ஒரு சிக்கன் பர்கர் வேதனா வேணுமா? மாறா, நான் சும்மாலாம் சொல்லல மாறா, உன் மேல சத்தியமாடா. ஏன்டி இதை முன்னாடியே சொல்லிடலாம்ல, இப்போ வந்து சொல்கிற? நான் முன்னாடியே சொல்லலாம் தான் மாறா நினச்சேன். சரி இவங்க சும்மா பேசுகிறாங்க போல, உன்கிட்ட சொல்லி எதுக்கு டென்ஷன் பண்ணணும் தான் மாறா சொல்லாமல் விட்டேன். சாரிடா. ஜானு, இல்லைனா நானும் டெல்லிக்கே வந்துடுவா. அங்கே வந்து எதனா ஜாப் பார்த்துட்டு அப்படியே அங்கேயே இருந்துடுறேன். உன்னை பார்த்த மாதிரியும் இருக்கும். அது நடக்கிற விஷயம் இல்லை மாறா. அங்கே நாங்கள் பெரிய ஃபேமிலி. என்னால் வெளியே கூட போக முடியாது, நிம்மதியாக ஃபோன் கூட பேச முடியாது மாறா. நடக்கிற விஷயத்த பேசு. சரி இப்போ என்ன பண்ணலான்ற? அதான்டா எனக்கும் தெரியல. பேசாம எங்க வீட்ல வந்து பேசுறியா? என்னன்னு? நாங்க லவ் பண்றோம், கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களான்னு கேக்குறியா? ஏய் சூப்பர், நல்ல ஐடியாவா இருக்கே. லூஸு கேட்டோன்னே கொடுத்துருவாங்க பாரு. எனக்கு ஒன்றும் வேலை கூட கிடைக்கல, எந்த தைரியத்தில் வந்து கேட்போம் உங்கள் வீட்டில் சொல்லு. அதான் நான் ஒர்க் போறேன்ல, நீ கேளு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். ஏய் இங்கே தைரியமாக பேசிட்டு அங்கே வந்து சொத்தப்பிட மாட்டல்ல. சரி வா. மாறா, இவன் இப்படிதான் எடுத்தும் கவுத்தோன்னு நான் கேட்டதை பண்ணிடுவான். நானா அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ரொம்ப பயப்படுவான், எங்க நான் அவன் லைஃப்ல இல்லாம போயிடணும்னு. இப்போ கூட எங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனா அவன் விட்டு இருக்கிறதுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. நான் எப்பவுமே உன் கூட தாண்டா இருப்பேன்.